வியட்நாமுடைய கார் கம்பெனி வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறவங்க தூத்துக்குடியில் சிப்காட் அவங்களுக்கு நிலத்தை ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஹெக்டர்ஸ் நிலத்தை ஒதுக்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்க கொடுத்த எஸ்டிமேட் என்னன்னா 16,000 கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்வதாக இருந்தது. ஆனால் இப்போ கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எல்லாம் படித்தோம்னா 1119.67 கோடி ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இவி அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரியில் ஓடக்கூடிய கார் செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கார் உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஆயிடுச்சு. அதனுடைய ஃபேக்டரியை தான், தொழிற்சாலையை தான் திறந்து வச்சு கார் விற்பனையும் தொடங்கி வைக்கிறதுக்கு தான் தமிழக முதல்வர் 4ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு போறாரு. சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனி முன்னாடி சொன்ன மாதிரி வியட்நாம் ஒன்றும் பெரிய தொழில் வளர்ச்சியில அடைந்த நாடு கிடையாது. அதனால என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி உள்ள போய் பல விதமான தரவுகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இந்த வின்ஃபாஸ்ட் ஒரு சைனா கம்பெனி அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது.